வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சொன்ன கருத்துக்களை யாரும் மதிக்கவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. அதனாலேயே உங்களுடைய குடும்பத்துக்குள் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்தின் நலனுக்காக நீங்கள் சொன்ன நல்ல கருத்துக்களும் ஆலோசனைகளும் கூட அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏன் இதை இப்படி பண்ணினார்கள் என்பதற்கு கூட உங்களுக்கு பதில் தெரியாமல் நீங்கள் முழித்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்களின் வார்த்தைகளுக்கு யாரும் மதிப்பு கொடுப்பார்கள் என்று தான் நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன எந்த விதமான வார்த்தைகளுக்கும் யாருமே மதிப்பு என்பது கொடுத்ததே கிடையாது. மதிப்பு கிடைக்கவில்லை. சரி, பேச்சினால் சண்டைதான் வரும் என்று குடும்ப அமைதிக்காக நீங்கள் அமைதியாக இருந்த பொழுது உங்களின் அந்த அமைதியவை திமீர் என்றும் அலட்சியப்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் எது செய்தாலும் அதில் ஒரு நீங்கள் செய்வதை தவறாகவே அனைவரும் புரிந்து கொண்டார்கள். நீங்கள் சொல்வதையும் மற்றவர்கள் நீங்கள் என்ன சொல்ல வாரீர்கள் என்பதை காது கொடுத்தும் கேட்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் உங்களுடைய குடும்பத்திற்குள் இன்னும் ஏற்பட்டு கொண்டும் இருக்கும். பேசுவதற்கும் வழியில்லை, அமைதியாக இருப்பதற்கும் வழியில்லை என்ற நிலை உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கும். இந்த விதமான அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் இது உங்களுடைய மனதை விட்டு நீங்காமல் ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் தான் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போல் நீங்கள் நிறைய பணத்தை சேமித்து வைத்தீர்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்காகவோ புதிய வாகனங்கள் அல்லது புதிய வீடு கட்டணும் என்பதற்காக நீங்கள் சேமித்து வைத்த பணம் எல்லாமே மருத்துவ செலவுகளுக்கும் குடும்ப செலவுகளுக்குமே கரைந்து போய்விட்டது. ஆனால் இப்படி ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அது மொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகவும் கஷ்டமான தருணங்கள் எது தெரியுமா? பல வருடங்கள் உழைத்து சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணம் முழுவதுமாக சேர்த்து வைத்த பணம் எதிர்பாராத ஒரு சூழ்நிலைக்காக முழுவதுமாகவே செலவாகி விடுவது தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இது ஏன் ஏற்பட்டது, இப்படி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் போட்டுக்கொண்ட சில குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு வைத்த பணங்களும் குடும்பத்தின் தேவைகளுக்காகவே உள்ளது மருத்துவ செலவுகளுக்காகவோ அல்லது தவிர்க்க முடியாத பொறுப்புகளுக்காகவோ பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இது எப்படி ஏற்பட்டது, இப்படி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் பல கேள்விகள் கூட நிச்சயமாகவே எழுந்திருக்கலாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேமித்தது இப்படி முடிந்து விட்டது என்ற வருத்தங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் தீராமல் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்காக ஏதாவது வாங்க வேண்டும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த ஆசைகள் கூட இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளி போகலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். ரிஷபம் ராசியான உங்களுக்கு பணத்தை மிகவும் மதிக்க தெரியும். அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தின் பின்னாலும் உழைப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாகவே உணர்ந்து பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், எந்த முறையில் செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்துதான் செய்வீர்கள் என்பதை நீங்கள் நன்றாகவே உங்களுக்குள்ள அறியும். அதனாலேயே பண இழப்பு என்பது உங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்காது. அது மனதிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், அது எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்களை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகள் இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. நீங்களும் நீண்ட நாட்களாகவே இது நடக்குமா நடக்காதா, என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்த காரியங்கள் இப்பொழுது எனக்கு கைகூடும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஆசைகளுக்கு இப்பொழுது ஒரு முடிவானது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைக்கும். பிரபலமானவர்களின் சந்திப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. குடும்ப பெரியவர்களின் ஒத்துழைப்பாக நீங்கள் இனிமேல் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். பாடங்களில் இருந்த ஆர்வமின்மைகள் இப்பொழுது குறைய ஆரம்பிக்கலாம். மறதி பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே விலக ஆரம்பிக்கும். கமிஷன் துறைகளில் ஆதாயங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவது சார்ந்த எண்ணங்களில் ஆர்வம் நீங்கள் காட்டினீர்கள் என்றால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். எனவே நீங்கள் முடிந்தவரை உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் முடிந்தவரை மற்றவர்களை நம்புவதை விட உங்கள் மீது நம்பி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றி இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில செய்திகள் உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் சில செய்திகள் நமக்கு சாதாரணமானதாக இருக்காது. அந்த ஒரு செய்திக்காக பல நாட்கள், பல மாதங்கள், பல நேரங்களில் பல வருடங்கள் கூட நம்ம காத்திருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். ஒரு வேலை தொடர்பான தகவலாக இருக்கலாம், பணம் தொடர்பான விஷயமாக கூட இருக்கலாம், குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒரு நல்ல நிகழ்வாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பதிலாகவும் இருக்கலாம். ஆனால் இது எப்படி ஏற்பட்டது, இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள் இத்தனைய விதமான குழப்பங்களை இன்னும் போட்டுக்கொண்டே தான் இருப்பீர்கள். காத்திருக்கும் காலம் என்பது மிகவும் கடினமான காலம். முயற்சி செய்துவிட்டு பதிலுக்காக காத்திருப்பது, நம்பிக்கையுடன் இருந்தும் தாமதத்தை சந்திப்பது மனதிற்கு சோர்வை கூட தேடி கொடுத்திருக்கலாம். பல நேரங்களில் நமக்கு மட்டும் ஏன் இப்படி தாமதங்கள் ஏற்படுகிறது என்ற எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ள இருந்தது. ஆனால் இந்த காத்திருப்பு காலங்கள் உங்களுக்கு பொறுமைகளையும் சரியான நேரத்தை எதிர்பார்க்கும் மனநிலைமைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. ரிஷபம் ராசிக்காரர்கள் அவசர முடிவுகளை விரும்பாதவர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தித்து அது சரியான நேரத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். அதே மாதிரி ரிஷபம் ராசியான உங்களுக்கு தாமதமானது தோல்வி என்று நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் காலங்கள் சரியாக அமைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளி போடும். எனவே எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அதை நீங்கள் இப்பொழுது தொடங்க வேண்டாம் என்பது தான் அர்த்தம். எனவே முடிந்த அளவுக்கு அதை ஒரு சில மாதங்களுக்கோ சில நாட்களுக்கோ கழித்து நீங்கள் அதனை செய்து பாருங்கள். அதனால் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவது சார்ந்த எண்ணங்களில் ஆர்வம் நீங்கள் காட்டினீர்கள் என்றால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். எனவே நீங்கள் முடிந்தவரை உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் முடிந்தவரை மற்றவர்களை நம்புவதை விட உங்கள் மீது நம்பி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றி இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில செய்திகள் உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் சில செய்திகள் நமக்கு சாதாரணமானதாக இருக்காது. அந்த ஒரு செய்திக்காக பல நாட்கள், பல மாதங்கள், பல நேரங்களில் பல வருடங்கள் கூட நம்ம காத்திருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். ஒரு வேலை தொடர்பான தகவலாக இருக்கலாம், பணம் தொடர்பான விஷயமாக கூட இருக்கலாம், குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒரு நல்ல நிகழ்வாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பதிலாகவும் இருக்கலாம். ஆனால் இது எப்படி ஏற்பட்டது, இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள் இத்தனைய விதமான குழப்பங்களை இன்னும் போட்டுக்கொண்டே தான் இருப்பீர்கள்.
காத்திருக்கும் காலம் என்பது மிகவும் கடினமான காலம். முயற்சி செய்துவிட்டு பதிலுக்காக காத்திருப்பது நம்பிக்கையுடன் இருந்தும் தாமதத்தை சந்திப்பது மனதிற்கு சோர்வை கூட தேடி கொடுத்திருக்கலாம். பல நேரங்களில் நமக்கு மட்டும் ஏன் இப்படி தாமதங்கள் ஏற்படுகிறது என்ற எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ள இருந்தது. ஆனால் இந்த காத்திருப்பு காலங்கள் உங்களுக்கு பொறுமைகளையும் சரியான நேரத்தை எதிர்பார்க்கும் மனநிலைமைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. ரிஷபம் ராசிக்காரர்கள் அவசர முடிவுகளை விரும்பாதவர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தித்து அது சரியான நேரத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய